நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது முதலில் நாம் என்ன பார்க்கின்றோம்? இதை எப்படி செய்வது என்பதையா, அல்லது இது முடியாது என்பதற்கான காரணங்களையா? ஒரு வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் புதிர் ஒன்றை போட்டார். ஒரு தண்ணீர் குறைவாக உள்ள கிணறு. அந்த கிணத்துல தங்க நகைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. இங்கிருக்கின்ற உங்கள் யாருக்குமே நீச்சலும் தெரியாது. அதே சமயம் கயிறு கட்டி அந்த கிணத்துக்குள்ள இறங்கி அந்த நகைகளை மீட்கலாம் அப்படின்னா கயிறும் உங்ககிட்ட கிடையாது. ஆனாலும் அந்த நகைகளை மீட்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்கிறார். அனைத்து மாணவர்களும் ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க, சுத்தி சுத்தி வராங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா மாணவர்களும் சோர்ந்து போயிட்டு, இதுக்கு எங்களுக்கு விடை தெரியல சார் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசிரியரிடம் சொல்றாங்க. ஒரே ஒரு மாணவன், சார் எனக்கு விடை தெரியும் சார், முயற்சி பண்ணா முடியும் அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் கேட்கிறார் எப்படின்னு. இந்த மாணவன் சொன்னா, இந்த கிணற்றுக்கு அருகில சற்று தொலைவில் குளம் ஒன்று இருப்பதை நான் பார்த்தேன். அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நான் அந்த கிணத்துக்குள்ள நிரப்பினா தண்ணீர் அதிகமாகும் பொழுது மிதக்கின்ற தங்க நகைகள் மேலே வரும், ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தா, நமக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றதுனால வாய்ப்புகள் இல்லையா, இல்லை வழி தேட முயற்சி பண்ணலையா அப்படிங்கிறது தான் கதையோட மைய கருத்து. ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் தடைகளை பார்ப்பவர்கள் முன்னேறுவதில்லை, வழிகளை உருவாக்குபவர்களே முன்னேறுகிறார்கள். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மாற்று சிந்தனை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.